வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இந்த வீடியோவில் வந்து ஃப்ளேயர்ஸ் பற்றியும் ஃப்ளேயர்ஸில் தயாரிக்கப்பட்ட பிரிக்ஸை பற்றியும் பார்க்கலாம். ஃப்ளேயர்ஸ் பிரிக் வந்து நம்ம நார்மல் பிரிக்ஸோட ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் இதோட வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க, அது எப்படி தயாரிக்கிறாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஏசிசி பிளாக் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். ஏசிசி பிளாக் பற்றியும் தெரிஞ்சுக்குங்க, அதில் எத்தனை வகை இருக்குது அது எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த ஃப்ளேயர்ஸ் பிரிக்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளையாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளையாஸுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, எரிக்கப்பட்ட சாம்பல். அதுதான் அந்த எரிக்கப்பட்ட சாம்பல் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, எங்கெல்லாம் நிலக்கரிய எரிபொருளாக்கி பயன்பாடு கொண்டு வர்றாங்களோ அந்த எரிக்கப்பட்ட நிலக்கரியோட தூசி தான், துகள் தான் வந்து அந்த சாம்பல் தான் வந்து மெயினாக வந்து ஃப்ளையாஸ்ன்னு வருது. பெரும்பாலும் நிலக்கரியிலிருந்து கிடைக்குது. அது வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினில் எரிக்கிறாங்களா அந்த நிலக்கரி துகள், ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டிக்காக நிலக்கரி எரிக்கிறாங்களா அந்த நிலக்கரி துகள். இந்த துகள் தான் பேஸா வந்து இதோட ரா மெட்டீரியல். இது எதனால எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்கன்னா, இந்த துகளை வந்து சும்மா ஒரு மாதிரி குப்பை மாதிரி போடாம இது வந்து அந்த ரீப்ரொடியூஸுக்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது இந்த மாதிரி பிரிக்னால தான். இந்த மாதிரி அந்த சாம்பலை வந்து ஒரு பிரிக்கா செஞ்சு அதை விற்பனை பண்றதுனாலே, அதை கட்டுறதுனாலே அது ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பா பயன்படுத்தப்படுது. பிளஸ் அதே நேரத்துல சுற்றுச்சூழல் முறையில வந்து சுழற்சி முறையில வர்றதுனால அது பண்ண அப்படி சொல்றாங்க. ஃப்ளையாஸ் பிரிக் எப்படி தயாரிக்கிறவங்க பத்தி பார்க்கலாம். ஃப்ளையாஸ் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃப்ளையாஸ், லேமு, சிப்சம்மு, சாண்டு, அப்புறம் வந்து சிமெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வந்து கிரைண்டர் மாதிரி இருக்கும், அந்த இதில் வந்து போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பெரிய ரோலர் மிஷினில் சென்ட் பண்ணிவிட்டு, அந்த படத்தில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி பண்ணோன்னா அதில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணோம். அந்த ப்ரெஸ் பண்ணி அது வந்து பிரிக்ஸ் என்ன சைஸில் பிரிக்ஸ் வேணுமோ அந்த சைஸ் பிரிக்ஸாக ரெடி பண்ணி அதை கொண்டாட வச்சு காய வைப்பாங்க. காய வச்சு திருப்பி க்யூரிங் பண்ணுவாங்க. க்யூரிங் பண்ண பிறகு அது வந்து விற்பனைக்கு வந்துடும். இந்த படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த பிரிக்ஸ் பேசிக்காக செய்யுங்கிறத பற்றி. இந்த மாதிரி பிரிக்ஸ் செய்யலாம். இது வந்து ஃபேக்ட்ரி மிஷின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. நம்மளோட எக்கனாமிக் தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைப்பாங்க. சின்ன கண்டெய்னரு, பெரிய கண்டெய்னரு, நம்மளோட யூனிட் எவ்வளோ பிரிக்ஸ் யூனிட் தயாரிக்கிறோமோ அந்த மாதிரி பிரிக்ஸ் யூனிட் தகுந்த மாதிரி மிஷினரிஸ் அசம்பிள் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தருவாங்க. அதனால வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி கூட இது மாதிரி ரெடி பண்ணலாம். இந்த ஃப்ளையாஸ் பிரிக் வந்து ஒரே மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறையா அந்த வார்ப்பு நீங்கள் பண்ணுற வார்ப்பை பேஸ் பண்ணி எப்படினாலும் அந்த டிசைன் பண்ணலாம். இந்த படத்தில் பார்க்குற மாதிரியும் எந்த மாதிரி டிசைனும் பண்ணலாம். நார்மலாக நமக்கு கிடைக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் A1 சொல்கிறல அந்த மாதிரி பிளாக்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிளாக்ஸ் டிசைன்ஸ் வரும். இதில் நிறைய அந்த ஃப்ளையாஸ் பிரிக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடியூல்ஸ்லாம் பண்ணலாம். அந்த படத்தில் பார்க்குற மாதிரிலாம் எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்போ நார்மல் பிரிக்குக்கும் ஃப்ளையாஸ் பிரிக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நார்மல் பிரிக் பார்த்தீங்கன்னா அதோட சாயில் கலர் என்னவோ அந்த கலரை பேஸ் பண்ணி அந்த நார்மல் பிரிக்கோட கலர் வரும். ஒன்று ஒரே கலராக இருக்காது, ஒன்று அன்ஈவன் கலர்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி கலர் மாறும். அந்த கல்லுகள் வாங்கும் போது ஒரு கல்லுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அது சுடுற விதம், அது ஹீட்டான இடம் வந்து ஒன்று ஹீட்டான ஒரு கலர்ல இருக்கும், ஹீட் ஆகலான ஒரு கலர்ல இருக்கும், நிறைய ஹீட்டான ஒரு கலர்ல இருக்கும். அந்த மாதிரி நீங்க வாங்குற ஒரே லோட்லயே பல விதமான கலர்ல அந்த சாயில் கண்டென்ட் டிசைன்ஸ் வரும். இது பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளையாஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஈவனமா இருக்கும், எதுவுமே மாற்றங்கள் இருக்காது. எல்லாமே ஒரு சிமெண்ட் கலர்ல இருக்கும், பார்க்கறது யூனிஃபார்மா இருக்கும். அதே மாதிரி ஷேப்பும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்லும் ஒரு விதமான டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். அந்த நார்மல் நம்மளுடைய கல் கிளே பிரிக்ல. இதே ஃப்ளையாஸ் பிரிக் பாத்தீங்கன்னா அதோட ஷேப்பும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இது வந்து லைட்டா பெண்ட் ஆயிருக்கும். ஒரு கல்லும் ஒரு மாதிரி நார்மல் பிரிக் வந்து ஒரு மாதிரி பெண்ட் ஆயிருக்கும் லைட்டா. இது பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி ஈவனாவே இருக்கும் இதுவும். அதே மாதிரி பிளாஸ்டிக் ரெக்யூர் பார்த்தீங்கன்னா இது வந்து கல் ஈவன் இல்லாம ஷேப் இல்லாம இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கல் வைக்கும் போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். அதனால அந்த பிளாஸ்டிக் பண்ணும்போது புல்லு வைப்பாங்க, புல்லுன்னு வச்சுட்டு ஈவனா பிளாஸ்டிக் பண்ணுவாங்க. அப்போ பிளாஸ்டிக் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30% 40% எக்ஸ்ட்ரா போகும். இதுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து பிளாஸ்டிக் அவ்வளோ நமக்கு வந்து மெட்டீரியல் எடுக்காது. அதே மாதிரி தேவைப்பட்டாக்க நீங்க பிளாஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிளாஸ்டிக் பண்ணாம விட்டுடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது வெயிட் அதிகமா இருக்கும். ஃப்ளை ஆஷ் பாத்தீங்கன்னா அந்த நார்மல் பிரிக்கோட வெயிட் குறைச்சலாம். பிரிக்கோட கம்பர்சிவ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 50 kg, இது ஃப்ளை ஆஷோட பிரிக்கோட கம்பர்சிவ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 100 kg, அப்படி டபுளா இருக்கு. இதோட நார்மல் பிரிக் வந்து பண்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதில்லை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளை ஆஷோட நார்மல் பிரிக்கோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளை ஆஷ் வந்து குறைச்சலான ப்ராசஸ் தான், அதுலயே பண்ணிடலாம். நார்மல் பிரிக்ஸோட தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1.25 1.35 வரைக்கும் டிகிரி வரைக்கும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸோட தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 0.90 1.05 வரைக்கும் இருக்கு. அப்சர்வேஷன் வாட்டர் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 20 to 25% தண்ணி குடிக்கும். இது வந்து ஃப்ளை ஆஷ்க்கு வந்து 6 to 12% தான். தண்ணி நிறைய குடிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம நார்மல் பிரிக்ஸ் பில்டிங் கட்டினோம்னா கியூரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி குடிப்போம்ல, அது வந்து இந்த ஃப்ளை ஆஷ்க்கு அவ்வளோ தேவையில்லை. அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நார்மல் நம்ம பிரிக்ஸோட ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து லோட பேரிங் பண்ணோம். ப்ளஸ் வந்து ஒரே ஈவன் சைஸில் இருக்கிறதுனால பிளாஸ்டிங்கோடைய திக்னஸையும் குறைக்கும், ஈவனாக பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட சில இடங்கள்ல நீங்க வந்து பிளாஸ்டிக் பண்ண அவசியம் இல்லை, நேச்சுராகவே ஸ்ட்ரென்த்தானது. பிளஸ் இது வந்து ஒரு ஆஷ்லேருந்து வர்றதுனால இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதை வந்து எடுத்து நம்ம சுழற்சி முறையில் செய்யறதுனால சிப்சம்லாம் சேர்க்கறதுனால இது வந்து அதோட குளிர்ச்சியா இருக்கும். இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னாக்கா இது வந்து ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தாலே தெரியும். நான் அதோட கம்பேர் பண்ணும்போது ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. அதனால என்ன ஆகும்னா நேச்சுராகவே இதுல வீடு கட்டும் போது குளிர்ச்சி அதிகமா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது பிரிக்ஸோட. இது வந்து அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஊட்டி மாதிரியான குளிர் பிரதேசங்கள்ல இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பில்டிங் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது குளிர்ச்சி அதிகமா அப்சர்வ் பண்றதுனால இது பில்டிங் வந்து ஜில்னஸ் அதிகமா இருக்கும், குளிர்ச்சி அதிகமா இருக்கும். அதனால எங்க வெப்பங்கள் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பில்டிங்ஸ் பண்றதுனால நேச்சுரலாக அவங்க வந்து அந்த பில்டிங்ஸ்ல வந்து கூலிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறுவாங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.